பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். சமாரியா தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டானது. கர்த்தர் தேசத்தில் தன்னுடைய மகிமையையும் கிரியையையும் வெளிப்படுத்தும்படியாக தன்னுடைய தீர்க்கதரிசியாகிய எலியாவை ஆகாப் ராஜாவுக்கு முன்பாக காட்டும்படி அனுப்பி வைக்கிறார். எலியா ஆகாப்பை நோக்கி, நீர் போய் போஜனம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றார். ஆகாப் போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்கால் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் அவன் போய் பார்த்தபோது, இதோ சமுத்திரத்தில் இருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாப்பை நோக்கி, மழை உன்னை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. கர்த்தர் தன்னுடைய தீர்க்கதரிசிக்கு கொடுத்த இரைச்சலின் சத்தம் உள்ளங்கை அளவு தோன்றிய சிறிய மேகம், அதாவது சிறிய அற்புதம், பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. எலியா சாரிபாத் விதவை வீட்டிற்கு சென்றபோது பானையில் ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயுமே இருந்தது. அதில் எனக்கு ஒரு அடை பண்ணி வா, கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையில் மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. ஆம், எண்ணெயும் மாவும் பெருகி அற்புதம் நடக்கவில்லை, ஆனால் இருந்தது குறையாமல் ஒரு சிறிய அற்புதம் நடந்தது. அது அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. சீரியர்கள் சமாரியாவை முற்றுகை போட்டதால் சமாரியா தேசத்தில் கொடிய பஞ்சம். ஆனால் எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். கர்த்தர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதால் அவர்கள் தங்களிடம் இருந்த பொன்னையும் பொருளையும் அங்கே விட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள். ஆம், கர்த்தருடைய சிறிய அற்புதம் அங்கு பெரிய அதிசயத்தை செய்தது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தரை நம்புகிற விசுவாசிக்கிற நமக்கு கர்த்தர் கொடுக்கிற சிறு இரைச்சலின் சத்தம், அதாவது கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை வசனம் நமக்கு உள்ளங்கை அளவு மேகத்தை போல ஒரு அற்புதத்தை, ஒரு அடையாளத்தை காட்டும். அதுவே நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற இரைச்சலின் சத்தம், அதாவது வார்த்தை வசனம் ஒரு நாளும் வீணாகாமல் ஒரு அற்புதத்தின் மூலம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கர்த்தருடைய வார்த்தையே அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் காண செய்யும். எனவே கர்த்தருடைய இரைச்சலின் சத்தத்திற்காக காத்திருப்போம். ஒருவேளை கர்த்தர் தம்முடைய சத்தத்தை, வார்த்தையை, வசனத்தை நமக்கு அனுப்பியிருந்தால் உள்ளங்கை அளவு மேகம் தோன்றும் வரை காத்திருப்போம். அதாவது அற்புதம் நடக்கும் வரை காத்திருப்போம். அந்த அற்புதமே பெருமழை என்ற பெரிய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். எனவே கர்த்தருடைய சத்தத்திற்கும் சித்தத்திற்கும் காத்திருப்போம். அற்புதமும் ஆசீர்வாதமும் தானாக கிடைக்கும். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய சத்தத்தையும் சித்தத்தையும் வெளிப்படுத்தி அதன் மூலமாக அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு தர வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே,
பிதாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கின்ற யாவருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய சத்தத்தையும் அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் காண செய்ய வேண்டும் என அவர்களுக்காக நாங்கள் ஜெபித்து அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.